ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டைரக்ஷன்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், பேசிக்கான கொஷின்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம டைரக்ஷன்ஸ் 4 டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வெறும் டைரக்ஷன்ஸ், அதாவது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு நார்மலான பேசிக் டைரக்ஷன்ஸை வச்சு தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டினல் டைரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ வந்துட்டு டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? நம்ம இன்ட்ரோலே பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ டைரக்ஷன்ஸ் மீன்ஸ் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது கார்டினல் டைரக்ஷன்ஸ். கார்டினல் டைரக்ஷன்ஸ்னால் என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு முக்கியமான டைரக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முக்கியமான திசைகள் மீன்ஸ் இந்த கார்டினல் டைரக்ஷன்ஸை சப் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ டைரக்ஷன்ஸ்னால் என்ன வரும்? நார்த்து, ஈஸ்ட்டு, தென் வந்துட்டு சவுத்து, வெஸ்ட்டு, இது 4 தானே வரும். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோலே பார்த்தோம் கார்டினல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு. நார்த்து வெஸ்ட்டு, சவுத்து வெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட், இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வரது தான் வந்துட்டு கார்டினல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரிஸ் பார்த்தோம் இல்லையா? ஓகே, இப்போ ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த டைரக்ஷன் வந்து எவ்வளோ டிகிரி வரும்? ஸோ 90 டிகிரி. ஓகே, ஒரு ரவுண்டு எல்லாமே அந்த டைரக்ஷன் மொத்தமாக சேர்த்தா நம்மளுக்கு 360 டிகிரி வரும். அதை ஆஃபாக குறைச்சா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் வந்துச்சுன்னா 45 டிகிரி, 90 டிகிரி, தென் வந்துட்டு 180 டிகிரி, இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இதெல்லாம் சம்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, ஸோ இப்போ கிளாக் வைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஆங்கிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிளில் வந்துட்டு கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆங்கிள்லையுமே வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ கிளாக் வைஸ்னு ஃபோர்த் ஒன் கிளாக் வைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வாட்ச் இமேஜ் கொடுத்துருவாங்க. வாட்ச் இமேஜ் கொடுத்துட்டு நம்மளுக்கு அதுலேருந்து கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதில் உள்ள டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிளாக் வைஸ்ன்னு சொல்ல போனால் நம்மளுக்கு அதுலேயும் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஒரு நபரோ இல்லை ஏதோ ஒரு அனிமலோ ஒரு திசையில் நிற்குது. ஓகேவா? அப்போ அந்த திசையில் நிற்கும் போது அதோடைய நிழல் எங்கே போய் நிற்கும், நிழல் எங்கே போய் விழுகும் அப்படின்ற மாதிரி நம்மள கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, இது இப்படி தான் வந்துட்டு கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைனாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, இதில் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 4 டைரக்ஷன்ஸை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் 12 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கு இப்போ செகண்ட் கார்டினல் டைரக்ஷன்ஸ்லேருந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கார்டினல் டைரக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்களேன். இந்த கார்டினல் டைரக்ஷன்னாலே நம்மளுக்கு எதை பற்றி பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்து வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத்து ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோயிங் 60 மீட்டர் டு த சவுத் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். ஓகே, ராஜா டர்ன்ஸ் left and goes another 20 meter, then turning to the north he goes 30 meter and then start walking to his house. In which direction is he walking to his house? In which direction is he walking now? ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட மீட்டர்ஸ் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எந்த திசையில் போனால் அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியும், இப்போ அவங்க வந்துட்டு எங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அதாவது இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹீ வாக்கிங் டு ஹிஸ் ஹவுஸ். ஓகேவா? எந்த டைரக்ஷன் போனால் அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? இன் விச் டைரக்ஷன் இஸ் வாக்கிங் நவ், அதே மாதிரி ரெண்டுமே ஒரே இது தான். என்னது, எந்த திசையில் போனால் அவங்க வீட்டுக்கு போயிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எண்டிங் இதுலேருந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எண்டிங் பாயிண்ட்டு தான் அதில் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆல்ரெடி வி நோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து சம் பார்த்துருங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா?
4 டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். கோயிங் 60 மீட்டர் டு த சவுத் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். அவங்களுடைய வீட்டில் இருந்து 60 மீட்டர் போகிறாங்க. ஓகேவா, சவுத்தை நோக்கி 60 மீட்டர் போகிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அதுலேருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, 60 மீட்டர் இங்கே வந்துடுறாங்க. ஓகேவா, சவுத்தை நோக்கி. ஸோ அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் அண்ட் கோஸ் அனதர் 20 மீட்டர். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், 60 மீட்டர் சவுத்தை நோக்கி போயிட்டாங்க. ராஜா டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் கோஸ் அனதர் 20 மீட்டர். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 20 மீட்டர் நடக்கிறாங்கன்றாங்க. ஓகேவா, அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 20 மீட்டர் வந்துடும். ஓகேவா, ஸோ 20 மீட்டர் அவங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் டேர்னிங் டு த நார்த் ஹீ கோஸ் 30 மீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, நார்த்தை நோக்கி போகிறாங்க. எத்தனை மீட்டர் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் போகிறாங்க. ஸோ இங்கேருந்து நார்த்துக்கு போனால் நேராக 30 தான். ஆல்ரெடி நம்மளுக்கு 60 இங்கே எடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ அப்போ 60யோட பாதி வந்துட்டு 30, அப்போ பாதியோட ஸ்டாப் ஆகிடுது. ஓகேவா, ஸோ இதுதான் இங்கேயோட அவங்க வந்துட்டு நிற்கிறாங்க. ஓகேவா, ஸ்டாப் ஆகிடுறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகணும். ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுதான் எண்டிங் பாயிண்ட்டுன்னு தெரியும். ஓகேவா, இதை எப்படி நான் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த சைடு தான் போகணும். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்மளுக்கு போகணும். ஓகேவா, அப்போ அது என்ன டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தா இது என்ன டைரக்ஷனாக இருக்குது, நார்த்து வெஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இதுதான் கார்டினல் டைரக்ஷன். ஓகேவா, இப்படி தான் நம்ம இந்த கொஷினை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்றனால நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக ஆகிருக்கலாம். பட் நம்ம இதே மாதிரி நம்ம சம்ஸ் பார்த்தோம், செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ டைரக்ஷன்ஸ் தான் இந்த கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்கல. ஓகேவா, ஸோ அப்போ டைரக்ஷன்ஸ்னு கேட்கும் போது நம்ம நார்த் வெஸ்ட்டை நோக்கி தான் அவங்களோட ஹவுஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜான் வாக்டு 25 meters டுவர்ட்ஸ் வெஸ்ட், took a right and walked 35 meters. Then he took a left turn and walked 25 meters. In which direction is he now from the starting point? ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இதுலேயும் டைரக்ஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா, இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹீ நவ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அவங்க எந்த டைரக்ஷன்ஸை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த டைரக்ஷனை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் 25 meters வெஸ்ட்டை நோக்கி நடக்கிறான். ஓகேவா, ஸோ ஜானுங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வெஸ்ட்டை நோக்கி 25 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்க, took a right and walked 35 மீட்டர். அங்கேருந்து ரைட் எடுத்து 35 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா, அங்கேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஜானுக்கு இதுதான் ரைட்டு, எடுத்தோம் அப்படின்னா அங்கே 35 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் நல்லா மெஷரிங் பார்த்துக்கோங்க. இப்போ 25 மீட்டர் தான் இங்கே. ஸோ அந்த 25 மீட்டர் அந்த மெஷரிங் அந்த கோடை விட நம்ம 35 மீட்டர் 10 இது கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். ஓகேவா, ஸோ அக்யூரேட்டாக அதுதான் போடணும் அவசியம் இல்லை. ஸோ மீட்டர் கணக்கு எடுத்து தான் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் இப்போது 10 மீட்டர் எடுக்கிறீங்க, இப்போது 10 மீட்டர் இந்த கோடுனா 20 மீட்டருக்கு கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி 5 மீட்டர் அப்படின்னா கம்மியாக. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெஷரிங் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ 35 மீட்டர் வந்து ரைட் எடுத்து போயிடுறாங்க. ஓகேவா, அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தென் ஹீ டுக் அ லெஃப்ட் டர்ன் அண்டு வாக்டு 25 meters. ஓகே, திரும்பி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ லெஃப்ட் எடுத்து 25 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு எண்டிங் பாயிண்ட். ஓகேவா, ஸோ இப்போ அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அது என்ன டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் வருது. ஓகேவா, இப்படி தான் வருது. அப்போ இது என்ன டைரக்ஷனாக இருக்குது, சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனாக இருக்குது. ஓகேவா, ஸோ இப்படி தான் அந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணணும்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஆக்சுவலி நம்ம இதில் வந்துட்டு கொஷினை சரியாக பார்க்கல. எப்படி அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹீ நவ் ஃப்ரம் தட் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருந்து எந்த டைரக்ஷனில் இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ சவுத்து வெஸ்ட்டு வராது. ஓகேவா? ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருந்து அவன் என்ன டைரக்ஷனில் இருக்கான் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இப்படி தான் போகும். ஓகேவா? ஸோ அப்போ நார்த்து வெஸ்ட்டு தான் வருவாங்க, சவுத் ஈஸ்ட்டு வர மாட்டாங்க. பிகாஸ் இப்போ வந்துட்டு அவன் எண்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரணும்னா அது என்ன லொக்கேஷன் என்ன, அதாவது நம்மளுக்கு இந்த 4 டைரக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதோட நம்மளுக்கு நார்த்து வெஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சவுத்து ஈஸ்ட்டாக வந்துடும். இந்த கோடை விட்டு தாண்டினா தான் இது வந்து என்ன ஆகும், சவுத்து ஈஸ்ட்டாக ஆகிடும். ஓகேவா? ஸோ நிறையா பேர் நம்மள வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அங்கே நிற்கிறான். ஓகேவா? ஒரு டைரக்ஷனில் நிற்கிறாங்க. அந்த அந்த டைரக்ஷன் நின்னதுலேருந்து அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அது என்ன டைரக்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து வெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ சவுத்து ஈஸ்ட்டு கிடையாது, நார்த்து வெஸ்ட். ஓகேவா? ஸோ நல்லா இன்னொரு தடவை வந்து கொஷினை பாருங்கள். இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹீ நவ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து அவன் என்ன டைரக்ஷனில் நிற்கிறான் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு நார்த் வெஸ்ட் வரும், சவுத் ஈஸ்ட் வராது. ஓகே, ஓகே. இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். அமித் வாக்டு 30 meters டுவர்ட்ஸ் ஈஸ்ட், took a right turn and walked 40 meters. Okay, then he took a left turn and walked 30 meters. In which direction is he now from the starting point? ஸோ இதுலேயும் அதே தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எண்டிங் பாயிண்ட்லேருந்து எப்படி போகணும். ஓகேவா? ஸோ ஒரு எண்டிங் பாயிண்டில் நிற்கிறான், அந்த இடத்துல நின்னதில் இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணுன்னா என்ன டைரக்ஷனில் போகணும் அப்படின்ற மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ இப்போ இந்த கொஷின்ஸை பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு 4 டைரக்ஷன்ஸ் போட்டாச்சு. 4 டைரக்ஷன்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் சைடில் இருந்து இந்த அமித்துங்கிறவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட் சைட்லேருந்து 30 meters போகிறாங்க. ஓகேவா? ஸோ 30 meters போகிறாங்க. ஓகே, ஈஸ்ட் சைடாக 30 meters போகிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். took a right turn and walked 40 meters. அங்கேருந்து ரைட் எடுத்து ரைட் டேர்ன் பண்ணி 40 meters நடக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அமித்துக்கு ரைட் என்னன்னா இதுதான். ஓகே, 40 meters நடந்துடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தென் ஹீ டுக் அ லெஃப்ட் டேர்ன் அண்ட் வாக்குடு 30 meters. திரும்பியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் டேர்ன் எடுத்து 30 meters வாக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அமித்துக்கு லெஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 30 meters நடக்கிறாங்க. ஸோ இதுதான் எண்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருந்து தான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்க்கணும். ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ்க்கு தான் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட். ஓகே, ஏன்னா இதை தாண்டி போகல, இதுதான். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ என்ன டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்து ஈஸ்ட். ஓகேவா? அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவங்க எந்த டைரக்ஷன் வழியாக போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு எப்பயுமே அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள் தான் இருக்கும். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தான் இருக்கும். அது ரைட் ஆங்கிளாகவும் இருக்கலாம், இல்லை வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் போட்டு பார்க்கும்போது அந்த அந்த ஆங்கிளையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து கொஷின் டைரக்ஷன்ஸ், கார்டினல் டைரக்ஷன்ஸில் கமல் ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட், டேர்னிங் டு ஹிஸ் ரைட், ஹீ வாக்ஸ் 25 meters. He then turn to his left and walks 35 meters. Next he moves 25 meters to his right. He turned to his right again and walks 55 meters. Finally he turned to the right and moved 40 meters. In which direction is he from the starting point?
ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவன் எந்த டைரக்ஷனில் இருக்கான் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்குறாங்க, கமல் ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டை பார்த்து கமல் நிற்கிறாங்க. ஓகேவா, டேர்னிங் அங்கேருந்தே டேர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதில் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வெஸ்ட்டை பார்த்து தான் நிற்கிறாங்க. ஓகேவா, ஆல்ரெடி வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் நிற்கிறாங்க. ஓகேவா, ஆல்ரெடி வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் நிற்கிறாங்க, அந்த சைடு போல். ஓகேவா, அப்போ அந்த வெஸ்ட்டை டேர்ன் பண்ணி நிற்கும் போது கொஷினில் என்ன சொல்கிறாங்க, டேர்ன் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஓகேவா, ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஆன் வெஸ்ட் சைடு. ஓகேவா, ஃபேஸ். ஓகே, ஸோ தென் டேர்னிங் டு ஹிஸ் ரைட்டு, அங்கேருந்து ரைட் டேர்ன் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, 25 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா, அப்போ வெஸ்ட்டிலேருந்து நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணி நின்று திரும்பியும் ரைட் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்த்து சைடாக 25 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. ஓகேவா, ஓகே, இப்போ இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வெஸ்ட்டுனா வெஸ்ட்டு சைடே நம்ம போயிடக்கூடாது. ஓகேவா, வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க, அங்கேருந்து ரைட் டர்ன் பண்ணால் நம்மளுக்கு நார்த்து தான் வருது. ஓகேவா, அப்போ நார்த்தில் 25 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா, தென் டேர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக் 35 மீட்டர், அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 35 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 35 மீட்டர் நடக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு he moves 25 மீட்டர் டு ஹிஸ் ரைட், அங்கேருந்து ரைட் எடுத்து 25 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து ரைட் எடுத்து 25 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ரைட்டு லெஃப்ட் இந்த டைரக்ஷன்ஸ் நம்ம நல்லா அவங்க இடத்துல இருந்து தான் பார்க்கணும். ஓகேவா, நம்மளுக்கு எது ரைட்டோ லெஃப்ட்டோ அதை பார்க்கக்கூடாது, அங்கே நிற்கிறவங்களுக்கு எந்த ரைட்டோ லெஃப்ட்டோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு he moves 25 ரைட் டேர்ன் பண்ணிட்டாங்க, 25 மீட்டர் நடந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, திரும்பியும் ரைட் டேர்ன் பண்ணி 55 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ திரும்பியும் ரைட் டேர்ன் பண்ணி 55 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே 35 போட்டுட்டோம். ஸோ இதோட நம்மளுக்கு 35 முடிஞ்சிடுது. அப்போ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு 55 மீட்டர் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், ரைட் டேர்ன் பண்ணணும். ஓகேவா, ஸோ 55 மீட்டர் நம்ம ரைட் டேர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ இது வரையும் போயிட்டால் நம்மளுக்கு 35 வந்துடுது. ஓகேவா, அப்போ மீதி இருக்க 20 மீட்டர்ஸ் நம்ம இப்படி தான் போகணும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ மீதி இருக்கிற 20 மீட்டர்ஸ் நம்ம இப்படி தான் போகணும். ஓகேவா, அப்போ இது 35 மீட்டர், தென் இது வந்து 20 மீட்டர். ஸோ மொத்தமாக சேர்த்தா நம்மளுக்கு 55 மீட்டர் ஆகிடுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பாருங்கள். ஃபைனலி he turns to the right and move 40 மீட்டர். ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, 40 மீட்டர் டேர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா, ரைட் எடுத்து ரைட் டேர்ன் பண்ணி 40 மீட்டர் மூவ் ஆகுறாங்க. ஓகேவா, ரைட் டேர்ன் பண்ணி 40 மீட்டர் மூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 40 ரைட் எடுத்தால் இதுதான். ஸோ 40 மீட்டர், ஸோ இது வந்துட்டு 25, அப்போ இங்கேயும் வந்து 25 தான் இருக்கும். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 50 மீட்டர் இருக்கும். அப்போ 40 தான் எடுக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த 50யோட பாதினா இவ்வளோ வரையும் தான் வரும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து என்ன டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இப்படி தான் அவங்க வந்துட்டு போகணும். ஸோ இது என்ன டைரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் தான். அப்போ இது என்ன டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்படி தான் இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த கொஷினோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட். ஓகே, இப்போ பார்த்ததில் எல்லாமே நம்ம டைரக்ஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கேட்கல. ஸோ அதனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் கிளியராகவே நம்ம டைரக்ஷன்ஸை பார்த்துடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ பிரேம் கோஸ் 7 kilometers towards south east from his house, then he goes 14 kilometers turning to west. After this he goes 7 kilometers towards northwest and in the end he goes 9 kilometers towards east. How far is he from his house? Okay, ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே டைரக்ஷன்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஓகேவா, அவங்க வீட்டுக்கு போகணும், அதாவது ஒரு டைரக்ஷனில் இருக்காங்க, ஒரு எண்டிங் பாயிண்டில் இருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அவங்க வீடாக இருக்குது. அப்போ அதுக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் ஆகும், எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும்னு நம்ம
டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரேம் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. பிரேம் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோ 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்தால் அவங்க சவுத் ஈஸ்ட்டாக வராங்க. ஓகேவா, அப்போ சவுத் ஈஸ்ட்டுனா இதுதான். ஸோ அப்போ அவங்க இப்படி தான் வரணும். ஓகேவா, ஸோ அவங்க சவுத் ஈஸ்ட்டை நோக்கி தான் வராங்க. ஓகே, சவுத் ஈஸ்ட் நோக்கி வந்துடுறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 கிலோமீட்டர் வந்துடுறாங்க சவுத் ஈஸ்ட்டை நோக்கி. நெக்ஸ்ட்டு தென் ஹீ கோஸ் 14 கிலோமீட்டர் டேர்னிங் வெஸ்ட்டு. அங்கேருந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வெஸ்ட் சைடு நோக்கி என்ன பண்ணிடுறாங்க 14 கிலோமீட்டர் மூவ் ஆகுறாங்க. ஓகேவா, ஸோ 14 கிலோமீட்டர் மூவ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஃப்டர் திஸ் ஹீ கோஸ் 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட். ஓகே, நார்த் வெஸ்ட்டை நோக்கி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகே, ஆல்ரெடி இங்கே நம்ம 7 கிலோமீட்டர் தான். ஸோ நார்த்து வெஸ்ட் அப்படின்னா நம்ம இப்படி தான் போகணும். ஓகேவா, ஸோ இதுதான் நார்த்து வெஸ்ட்டை நோக்கி போகிறதுனா இதுதான். இங்கே வந்து 7 கிலோமீட்டர் போயிடுறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்ட் இன் த எண்ட் ஹி கோஸ் 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். அப்புறமா ஈஸ்ட்டை நோக்கி 9 கிலோமீட்டர் மூவ் ஆகுறாங்க. ஓகேவா, ஈஸ்ட்டை நோக்கி 9 கிலோமீட்டர் மூவ் ஆகுறாங்க. ஆல்ரெடி இங்கே கீழே வந்துட்டு 14 மீட்டர்ஸ் இருக்குது. அப்போ வந்து 14ல் வந்துட்டு என்னென்னா பாதி 9 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இதை பார்க்கும்போது, இந்த ஷேப்பை பார்க்கும்போது பேரலோகிராம் மாதிரி இருந்தாலுமே இது ரெக்டாங்கிள் ஷேப் தான். ஓகேவா, ஸோ அதே 4 சைட்ஸுமே 4 இதுவுமே நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதாக தான் இருக்கும், ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா, இது பேரலோகிராம்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் ரெக்டாங்கிள் ஷேப் தான். ஓகேவா, ஸோ சைஸ் வந்துட்டு மேலேயும் கீழேயும் மாறாது. 4 அதாவது மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் ஒரே மாதிரி ஈக்குவல் சைஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கொஷின்ஸ் கேட்குறாங்க என்னென்னா, ஹவு ஃபேர், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த இருக்கிற பிளேஸுக்கும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்களோட ஹவுஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே நம்மளுக்கு 14 கிலோமீட்டர்னு தெரியும், அதில் நம்ம 9 தான் போட்டிருக்கோம். ஓகேவா, அப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேவா, ஸோ 5 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ இந்த எண்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு 5 கிலோமீட்டர் ஆகும். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த கொஷினை நம்ம நோட்டில் போடும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A lady leaves from her home. She first walked 10 meter in northwest direction and then 10 meter in the southwest direction. Next she walks 10 meter in southeast direction. Finally she turned towards her house. In which direction is she moving அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்கல, டேரக்ஷன் தான் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ எந்த டேரக்ஷனில் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லேடி இருக்காங்க, லீவ்ஸ் ஹர் ஹோம். ஷி ஃபஸ்ட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி எங்கே போகிறாங்க அப்படின்னா நார்த்து வெஸ்ட்டில் 10 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா, ஸோ நார்த்து வெஸ்ட்டில் 10 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி நார்த் வெஸ்ட்டுக்கு 10 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அண்ட் தென் 10 மீட்டர் இன் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு 10 மீட்டர் போகிறாங்க. ஓகே, அங்கேருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு 10 மீட்டர் போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு முடியுது இல்லையா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கிளம்பி நார்த் வெஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு குழம்புது அப்படின்னா அங்கே ஒரு டைரக்ஷன்ஸை நம்ம போட்டுறணும், நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சவுத் வெஸ்ட்டுனா நம்மளுக்கு என்ன வந்துடுது, இதுதான். அப்போ இந்த டைரக்ஷன்ஸ் தான் போகணும். ஓகேவா, ஸோ இப்போ எந்த பாயிண்ட்டில் நீங்கள் ஒரு பாயிண்டில் போய் நிற்கிறீங்கன்னா அங்கே ஒரு டைரக்ஷன்ஸ் மாதிரி போட்டுருங்க. ஓகேவா, ஸோ அப்போனா தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே,
இப்போ இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டை நோக்கி போயிடுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷீ வாக்ஸ் 10 மீட்டர் இன் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, திரும்பியும் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் 10 மீட்டர் போகிறாங்க. ஓகேவா? ஸோ திரும்பியும் 10 மீட்டர் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஷீ டர்ன் டுவர்ட்ஸ் ஹர் ஹவுஸ். திரும்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு டேர்ன் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க வீட்டுக்கு டேர்ன் பண்ணி போகணும். அப்போ அது என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறது என்ன டைரக்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு டைரக்ஷன் இப்படி தான் போகிறாங்க. ஓகேவா? இதை நோக்கி தான் போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்னவா இருக்கும், நார்த் ஈஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இதில் அதாவது இந்த கார்டினல் டைரக்ஷன்ஸில் நம்மளுக்கு குழம்புறது என்னென்னா 4 டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 டைரக்ஷன்ஸ்க்கு சப் டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த கொஷினை அட்டன் பண்ணிட முடியும். அதே மாதிரி சம்டைம்ஸ் இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். பட் ஆனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் வந்துட்டு ஸ்மார்ட்டாக இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே நின்றுறாங்க. ஓகே, இது என்ன டைரக்ஷனை நோக்கி இருக்குது, இந்த டைரக்ஷன்ஸை தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு நார்த் ஈஸ்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் இதுக்கான ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த கொஷின்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7th question, K is a place which is located 2 km away in the northwest direction from the capital P. Or is another place that is located 2 km away in the southwest direction from K. M is another place that is located 2 km away in the northwest direction from or. T is yet another place that is located 2 km away in the southwest direction of M. In which directions is T located with respect to P? ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, விச் டைரக்ஷன்ஸ் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே 2க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த ஆல்ஃபபெட்டை தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ T லொக்கேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு P. ஓகேவா? அப்போ P எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு, அப்போ Pயோடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா T எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? இன் விச் டைரக்ஷன் இஸ் T இஸ் லொக்கேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு P அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஷின்ஸ்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இதுவரை நம்மளுக்கு கொஷின்ஸ்லாம் வந்துட்டு ஹவுஸ் கேட்டிருப்பாங்க. தென் வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவு அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின் அந்த பாயிண்ட்டுக்கு நேமாக இந்த மாதிரி ஆல்ஃபபெட் லெட்டரை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் நல்லா இந்த கொஷினை பார்த்தீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, ஒரு 4 டைரக்ஷன்ஸ் நம்ம மேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க, K is a place which is located 2 km away in the northwest direction from the capital of P. ஓகே, இப்போ இதில் K அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் வந்துட்டு மெயின் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா P தான் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டிலேருந்து K என்ன பண்ணிடுறாங்க. ஓகே, ஆக்சுவலி நல்லா பார்த்துக்கோங்க, P தான் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த Pயில் வந்துட்டு 2 km போய் நின்னா அதுக்கு வந்துட்டு அந்த பாயிண்ட் நேமு K. அதே மாதிரி அந்த டைரக்ஷன்ஸ்லேருந்து இன்னொரு டைரக்ஷன்ஸ் வரணும். அந்த Kயோடைய டைரக்ஷனில் இருந்து or is another place that is located 2 km away in the southwest direction from K. ஸோ கேலேருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் வராங்க, அதுக்கு வந்துட்டு நம்ம ஆறுன்னு கொடுக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கு நேமு ஆறுன்னு கொடுக்கணும். அதே 2 km தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா M is another place that is located 2 km away northwest direction from R. ஓகே, ஸோ M அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே, இப்போ ஆறுலேருந்து என்ன சைடு கேட்டிருக்காங்க, நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் போய் நிற்கும்போது அந்த பிளேஸுக்கு நம்மளுக்கு டீன்னு வந்துருச்சு. இப்போ திரும்பி என்ன பண்ணிடுவாங்க, சவுத் வெஸ்ட்டுக்கு வந்து நிற்கணும் அப்படின்னா அதுக்கு டீன்னு நம்மளுக்கு நேம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இதை வந்துட்டு
ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பி, ஓகேவா, இந்த பி ஆல்ஃபபெட் இருக்குல்ல, பி ஆல்ஃபபெட்டுக்கும் டீக்கும் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ பியிலேருந்து டீயை பார்க்கும்போது நம்மளுக்கு வெஸ்ட் டைரக்ஷன்ஸ் தான் வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 டைரக்ஷன்ஸ் நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக நார்த்து வெஸ்ட்டு போகிறதுக்கு, ஓகேவா? ஸோ பீன்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நார்த்து வெஸ்ட்டு போனால் அங்கே நம்மளுக்கு கே வந்துடுறாங்க. ஓகேவா? அந்த பாயிண்ட்டுக்கு பேர் கே. அந்த கேலேருந்து சவுத்து வெஸ்ட்டுக்கு போகணும், அந்த டைரக்ஷன்ஸ் போய் நிற்கிறது, ஓகேவா? 2 கிலோமீட்டர் நிற்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஆர் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அந்த ஆறிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நார்த்து வெஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா போய் நின்றுறாங்க, அதுக்கு எம்முன்னு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ திரும்பியும் அந்த எம்மிலேருந்து சவுத்து வெஸ்ட் எடுக்கிறாங்க. சவுத்து வெஸ்ட் டைரக்ஷன் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் போகி அந்த இடத்துக்கு பேர் டீன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ பியோடைய டைரக்ஷனும், அதாவது பிக்கும் டீக்கும் என்ன டைரக்ஷன் நோக்கி நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ பியிலேருந்து டீயை பார்க்கணும். ஓகேவா? பியிலேருந்து டீயை பார்க்கணும் என்ன டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடுது? வெஸ்ட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த ஆன்சர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஷாம் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் இன் northeast direction and travel 30 meters. Now he moves towards east and walks 20 meters. Now he turns southwest and move 30 meters and finally walks towards west for 5 meters and stopped. Find his distance of Sham from starting. Okay, actually என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ என்னென்னா ஷாமோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டோடைய டிஸ்டன்ஸ் என்ன, அங்கே நிற்கிறான், அங்கே நிற்கிறதுல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அவனுடைய டைரக்ஷன் என்ன, ஐ மீன் நம்ம டைரக்ஷனும் அதிலே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தென் இதில் வந்து என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைரக்ஷன்ஸ் போட்டுடலாம். ஸோ 4 டைரக்ஷன்ஸ் போட்டாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? ஷாம் அப்படின்றவர் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி 30 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. ஓகே, நார்த் ஈஸ்ட்டை நோக்கி, நார்த் ஈஸ்ட்டு தான் இதுதான். ஓகே, 30 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நவ் ஹீ மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் வாக் 20 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஈஸ்ட்டு சைடாக, ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி 20 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. ஓகே, ஈஸ்ட்டு சைடு நோக்கி 20 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க? நவ் ஹீ மூவ்ஸ் டுவர்ட்ஸ், நவ் ஹீ டர்ன்ஸ் சவுத் வெஸ்ட் அண்ட் மூவ் 30 மீட்டர். ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க? திரும்பி அவங்க டேர்ன் பண்ணி சவுத்து வெஸ்ட்டை நோக்கி அவங்க 30 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதே தான் வருது. ஓகே, ஒரே இது தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஸோ சவுத்து வெஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டைரக்ஷன் இதுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபைனலி வாக்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு ஃபார் 5 மீட்டர் அண்டு ஸ்டாப்டு. ஓகே, ஸோ அப்போ திரும்பி என்ன பண்ணுறாங்க? அங்கேருந்து வெஸ்ட் எடுத்து 5 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 5 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 20 மீட்டர். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஷேப் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஒரு பேரலோகிராம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே 20 மீட்டர், இங்கே நம்ம 5 மீட்டரோடு நிப்பாட்டிக்கிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சைஸ் தான். அப்போ மீதி இருக்கிறது 15. அப்போ எண்டிங் பாயிண்ட் இது. ஓகேவா? எண்டிங் பாயிண்ட் இது. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேயா இருக்குது. அப்போ அதோடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு இப்படி தான் நம்ம ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரையும் நம்ம வந்து பார்த்தது எல்லாமே பேஸ்டு ஆன் நார்த்து வெஸ்ட்டு, நார்த்து சவுத்து, லைக் நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், இதை பற்றி தான் நம்ம டைரக்ஷன்ஸ், கார்டினல் டைரக்ஷன்ஸ் தான் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டைப் என்ன கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸ் இல்லை வாட்ச். ஓகேவா? ஒரு கிளாக் கொடுத்துருவாங்க.
ஐ மீன் கிளாக் வைஸ் மீன்ஸ் ஒரு கிளாக் டயக்ராம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த கிளாக் டயக்ராமை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு வந்து சம் கண்டிஷன், சம் ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த பேசிக் நம்மளால் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ணிட முடியும், இந்த கொஷின்ஸை ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னா, இங்கே ஒரு கிளாக் இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோடைய என்னென்னா, இப்போ வந்துட்டு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம உள்ளுக்குள்ளே வாட்ச் ஓடிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 12 இருக்குது, இங்கே வந்துட்டு 3 இருக்குது, இங்கே வந்துட்டு 6 இருக்குது, இங்கே வந்துட்டு 9 இருக்குது. ஸோ நடுவில் இருக்குது. ஸோ நடுவில் இருக்கிற அந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய முள் சின்ன முள்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே. அந்த பெரிய முள்ளுக்கு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சாரி, அந்த சின்ன முள் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன முள்ளுக்கு ஹவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெரிய முள்ளுக்கு மினிட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் செகண்ட்ஸுக்கு இருக்குது. ஓகே. அது வந்து அவ்வளோக்கா தேவைப்படாது. ஓகே. இப்போ வந்து ஒரு கிளாக்கே எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பெரிய முள் சின்ன முள்னு இருக்கும்ல. பெரிய முள்னால் நம்ம மினிட்ஸை கணக்கு பண்ணுவோம், சின்ன முள்னால் நம்ம வந்துட்டு இந்த ஹார் கணக்கு பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்துட்டு அதே தான். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சின்ன முள்ளுக்கு நேம் அது வந்துட்டு ஹவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பெரிய முள்ளை வந்துட்டு மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த கொஷின்ஸை பாருங்கள். இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a watch is so placed that at 3 p.m. the minute hand point towards southeast. In which direction does the hour hand points 9 o'clock p.m. அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து கொடுத்துட்டாங்க 3 p.m. வந்துட்டு அந்த சவுத் ஈஸ்ட்டை நோக்கி அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போனா 9 o'clock p.m. வந்துட்டு என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே. இதில் நம்ம எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ என்னென்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் 3 p.m. அப்படின்றது சவுத் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ 3 p.m.ங்கிறது இது 12, 3, நெக்ஸ்ட் இது 6, நெக்ஸ்ட் இது 9. 3 p.m.ங்கிறது அவங்களுக்கு சவுத் ஈஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே ஆன்டி கிளாக் வைஸாக போட்டுறணும். ஓகேவா? அப்போ இன்னும் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸாக போகணும். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸ்னால் இப்படி தான். ஓகே. ஆன்டி கிளாக் வைஸாக போகும்போது இது வந்து என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சவுத்தாக வந்துடும், இது வந்துட்டு சவுத்து வெஸ்ட்டாக வந்துடும், நெக்ஸ்ட் இது ஈஸ்ட்டாக வந்துடும். ஸோ இங்கேருந்து நார்த் ஈஸ்ட்டாக வந்துடும், நார்த்தாக வந்துடும், சவுத்து வெஸ்ட்டாக வந்துடும். ஸோ ஆக்சுவலி இதை வந்துட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த பிக்சரை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த ஆன்டி கிளாக் வைஸாக தான் நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ டைரக்ஷன்ஸ் படி இங்கே தான் இருக்குது 12 p.m. ஓகேவா? 12 இங்கே இருக்குது. அப்போ இதை அப்படியே நம்ம மாற்றி போட்டுருணும். ஓகேவா? இந்த பிக்சரை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணிடுறாங்க, அதே தாங்க இருக்கும். லைக் இப்போ 12 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது, 9 இங்கே இருக்குது. ஓகே. ஸோ அப்போ கிளாக் வைஸாக போடணுன்னா தான் நம்மளுக்கு நார்த்து சவுத் இந்த மாதிரி வரும். இது வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா நம்மளுக்கு இதே மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அப்படின்னு இருக்கும்போது அப்போ இந்த 12 வந்துட்டு சவுத்து ஈஸ்ட்டாக மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சவுத் ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, நார்த்து வெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கிட்ட பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து 3 p.m. இருக்குது. ஸோ இதவே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 9 மணியாக இருந்துச்சு, இந்த டைரக்ஷன்லேயே 9 மணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துடும், நார்த் ஈஸ்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பிக்சரை நீங்கள் நல்லா நோட் பண்ணி அந்த டைரக்ஷன்ஸையும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு சம் கூட நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கார்டினல் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றனால. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்களேன். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சம் தான். ஸோ இந்த சம்மை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த சம்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே. A clock is so placed that at 6 p.m. the minute hands points west. ஓகே. ஸோ
In which direction does the hour hand points at 3 p.m.? ஓகே, என்ன அப்படின்னா 6 பிஎம்மில் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வெஸ்ட்டுங்கிறாங்க. ஓகே, ஸோ 6 பிஎம்ங்க, 12, 3, தென் வந்துட்டு 9. ஓகேவா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 6ங்கிறது வெஸ்ட்டு. ஓகேவா, ஸோ வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன, ஈஸ்ட். அப்போ நம்ம இங்கே ஈஸ்ட்டு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே நார்த்து வரும், இங்கே சவுத்து வரும், ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா, ஆன்டி கிளாக் வைஸ் வந்துடும். இந்த டைரக்ஷனை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம மாற்றி போடுற மாதிரி இருக்கும். இப்போ 3 PM இதே கிளாக் வைஸு 3 PM வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து வந்துடும். ஓகேவா, வடக்கு டைரக்ஷனை நம்மளுக்கு காமிக்கும். ஓகே, நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நீங்கள் இந்த பிக்சரை பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி போட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஓகேவா, ஸோ கிளாக் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸாகவும் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஓகேவா, அவங்க நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, லைக் எந்த டைரக்ஷனில் எந்த முள் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ மினிட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 கிட்ட நிற்கும். ஸோ என்ன, a clock is so placed that at 6 PM the minute hand points towards west. ஸோ 6 PM ஒரு வாட்சில் அதில் மினிட் ஹேண்ட் வந்து வெஸ்ட்டை நோக்கி நிற்கிது. ஓகேவா, அப்போ இதே டைரக்ஷனில் பார்க்கும்போது 3 PMங்கிறது ஹவர் ஹேண்ட் எதை பார்த்து நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் நம்ம பார்க்க வேண்டியது மினிட் ஹேண்ட் எந்த சைடு இருக்குது, ஹவர் ஹேண்ட் எந்த சைடில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம டைரக்ஷன்ஸை போட்டு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தகரஸ் தியரம். ஓகே, ஸோ இப்போ பித்தகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இது ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது. இதுவரையும் நம்ம போட்டது பார்த்திங்கன்னா டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஓகேவா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம பார்த்தோம். ஸோ பித்தகரஸ் தியரம் பற்றி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ பித்தகரஸ் தியரம் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள், ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் என்னென்னா இது வந்துட்டு ஏவாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, சிக்கு மட்டும் நம்மளுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் பித்தாகரஸ் தியரமை அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்படி தான் இந்த கொஷினை நம்ம சால்வ் அவுட் பண்ண போகிறோம் இந்த பித்தாகரஸ் தியரமை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். A person walks towards north for about 4 km and reaches a point R. From point R, he takes left turn and walks for 2 km to reach a point Q. He again takes a left turn and walks for 6 km and reaches a point T. How far? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க, டைரக்ஷனும் கேட்டிருக்காங்க இந்த டீயோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து. ஓகே, ஸோ இந்த இந்த டைரக்ஷனை பாருங்கள். ஸோ 4 டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னா நார்த்துலேருந்து ஒரு பர்சன் இருக்காங்க, நார்த்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாங்க, 4 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாங்க. அந்த ரீச் ஆன நேம் என்ன, 4 கிலோமீட்டர் போகிறாங்க, அந்த ரீச் ஆன நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டோட நேம் ஆர். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃப்ரம் பாயிண்ட் ஆர்லேருந்து லெஃப்ட் எடுத்து 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறாங்க, அதுதான் கியூ. ஆறுலேருந்து லெஃப்ட் எடுத்து 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறாங்க, அதுதான் கியூ. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹீ அகெயின் டேக்ஸ் எ லெஃப்ட் டேர்ன் அண்ட் வாக் 6 கிலோமீட்டர் அண்ட் ரீச் பாயிண்ட். ஓகே, அங்கேருந்து என்ன பண்ணிடுறாங்க, லெஃப்ட் டேர்ன் எடுத்து லெஃப்ட் டேர்ன் பண்ணி 6 கிலோமீட்டர் ரீச் ஆகிடுறாங்க, அதுதான் டீயாக இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு இது வரையும் 4 கிலோமீட்டர், கீழே வந்துச்சுன்னா ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடுது, 6 கிலோமீட்டர் ஆகிடுது. ஓகேவா,
ஸோ இதுதான் டி. அப்போ டீலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதோடைய டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்து வெஸ்ட்டு. ஓகேவா, இதோடைய டைரக்ஷன் சவுத்து வெஸ்ட். ஓகே, ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் டைரக்ஷன் இஸ் டி ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து, ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து டி என்ன டைரக்ஷனில் இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ அது சவுத்து வெஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி இங்கே 2 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இங்கேயும் 2 கிலோமீட்டர் தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த சைடில் உள்ளதும் இந்த சைடில் உள்ளதும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4 + 4 வந்துடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 வந்துடுது. ஓகேவா, ஸோ இந்த 8ங்கிறது ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ அப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டாக இருக்குது இல்லையா, நம்ம இதே மாதிரி வச்சாலும் வைக்கலாம், இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படியும் போடலாம். ஓகேவா, நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் சவுத்து வெஸ்ட்டு. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்மளுக்கு எப்பயுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ பர்சன் ஸ்டார்ட் வாக்கிங் இன் நார்த் டைரக்ஷன் அண்ட் ஆஃப்டர் ட்ராவலிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர் டேக்ஸ் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்ஸ் 25 meter. From here he took a right turn and walked 20 meter and finally took a right turn and walked 35 meter. How far is he from starting point? Distance கேட்குறாங்க. ஓகேவா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவங்களுக்கு போகணும் அப்படின்னா என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு 4 டைரக்ஷன்ஸ் நம்ம போட்டாச்சு. ஸோ 4 டைரக்ஷன்ஸ்லேருந்து நம்ம டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நார்த்துலேருந்து நார்த்து சைடை நோக்கி 20 மீட்டர் பயணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 20 மீட்டர் பயணிக்கிறாங்க. ஓகே, இப்போ அங்கேருந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து சைட் 25 மீட்டர் போயிடுறாங்க, அதே மாதிரி 20 மீட்டர் போயிடுறாங்க அண்ட் லெஃப்ட் எடுத்து 25 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. லெஃப்ட் எடுத்து 25 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃப்ரம் ஹியர் he took a right turn and walked 20 meter. ஓகே, ஸோ அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ரைட் டேர்ன் எடுத்து 20 மீட்டர் நடக்கிறாங்க. அங்கேருந்து ரைட் டேர்ன் எடுத்து 20 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரம் ஹியர் he took a right turn and walked 20 meter. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அண்ட் ஃபைனலி took a right turn and walked 35 meter அப்படின்றாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே 20 மீட்டர் இருக்குது, அப்போ மீதி 15 மீட்டர் இங்கிட்டு போகணும். ஓகேவா, ஸோ அப்போ 35 மீட்டர் வந்தாச்சு. ஓகே, ஸோ இதுதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும். ஓகே, ஸோ அதை வந்து டாட்டாக நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இந்த பித்தாகரஸ் தியரம் அப்படின்னாலே நம்மளுக்கு இப்படி தான் வரும். ஓகே, ஸோ அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ இது வந்து பியாக இருக்கும், இது சியாக இருக்கும். ஸோ வந்து ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ வந்துட்டு மேலே உள்ளது 15ஆக இருக்கும். ஓகேவா, அப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 20 இங்கே 20 அப்படின்னா 40ஆக இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைரக்ஷனும் டிஸ்டன்ஸும் கேட்குறாங்க. அப்போ இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா, ஸோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனாக வந்துடுது. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னவா வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏங்கிறது இங்கே 15 தான் வரும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி இங்கே 25, அப்போ இது வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆக தான் இருக்கும். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு 35 வந்திருக்கும். ஸோ அப்போ இதோட வேல்யூ, ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. ஓகேவா, ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர், இதை ஸ்கொயர் அவுட் பண்ணால் 100 வந்துடுது.
ப்ளஸ் வந்துட்டு 1600 வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1700 வந்துடுது. அதே மாதிரி இதை வந்துட்டு நம்ம பிரித்தோம் அப்படின்னா 17 × 100 வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 10√17 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Pankaj travels 7 km towards south and then 5 km towards his left. He further traveled 5 km towards south. How far is he from starting point? ஓகே, ஸோ இதுலேயும் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிடுறாங்க, 4 டைரக்ஷன்ஸ் போட்டுடுறாங்க. 4 டைரக்ஷன்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பங்கட் சவுத்தை நோக்கி 7 கிலோமீட்டர் போகிறான். ஓகேவா? ஸோ சவுத்தை நோக்கி 7 கிலோமீட்டர் போகிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அண்ட் தென் 5 km டுவர்ட்ஸ் இஸ் லெஃப்ட் எடுத்து 5 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகே, லெஃப்ட் எடுத்து 5 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஃபர்தர் ட்ராவல் 5 km டுவர்ட்ஸ் சவுத். திரும்பியும் சவுத்துக்கு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு எண்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ சவுத்துக்கு 5 கிலோமீட்டர் போகிறாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து இதுதான் எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ எண்டிங் பாயிண்ட். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போனால் இந்த டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதுதான் நம்ம போகிறதுக்கான டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ ஏவோட வேல்யூ இங்கே வந்துடும், பிஓட வேல்யூ இங்கே வந்துடும். ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். ஓகே, 15 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதோடது 5 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ 5 கிலோமீட்டர். அப்போ பியோடது வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி 7. ஸோ அப்போ கீழே வந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கிடச்சிரும். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடுறோம். 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 25 + 44 வந்துடுது. தென் என்ன பண்ணுறாங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 169 வந்துடுது. இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் 13 வந்துடுது. அப்போ ஸோ த ஆன்சர் இஸ் 13 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நல்லா ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். A person walks 4 km towards west, then turn to his left to travel 9 km. He turns towards east and travel 12 km. Finally, he traveled 3 km towards south. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how far he is from the initial position. இனிஷியல் பொசிஷன்னாலும் அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படி தான். ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் 4 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டிஸ்டன்ஸை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, a person 4 கிலோமீட்டர் வெஸ்ட்டை நோக்கி 4 கிலோமீட்டர் போயிட்டுருக்காங்க. ஓகேவா? வெஸ்ட்டை நோக்கி 4 கிலோமீட்டர் போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து என்ன பண்ணிடுறாங்க, லெஃப்ட் எடுத்துருக்காங்க. லெஃப்ட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன திசைனா நார்த்து வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ லெஃப்ட் எடுத்து நம்ம 9 கிலோமீட்டர் நடக்கணும். இப்போ அங்கேருந்து ஈஸ்ட் எடுக்கிறாங்க. ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு 12 கிலோமீட்டர் போகணும். ஓகே, ஆல்ரெடி இங்கே இது வரையும் 4 தான் வரும். அப்போ மீதி 8 நம்ம இது வரையும் போகணும். ஓகேவா? அப்போ 12 கிலோமீட்டர் வந்துடுது. அப்போ திரும்பியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சவுத்தை நோக்கி 3 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகேவா? ஸோ சவுத்தை நோக்கி 3 கிலோமீட்டர் போயிடுறாங்க. ஸோ இதுதான் எண்டிங் பாயிண்ட். அப்போ இந்த டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இனிஷியல் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வழி, டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கீழே உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு 4 முடிஞ்சிடுது. அப்போ மீதி இருக்கிறது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ பியோட வேல்யூ அப்போ 9ல் வந்துட்டு, அதாவது இது ஃபுல்லுமே வந்து 9, இதில் வந்து 3 மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி இருக்கிறது 6. ஓகேவா? ஸோ அப்போ பியோடைய
பியோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர், இதை வந்துட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணால் நம்மளுக்கு 64 ப்ளஸ் 36 வந்துடும். ப்ளஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 100 கிடச்சிரும். இதை வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணால் நம்மளுக்கு 10 கிடச்சிரும். ஓகேவா, ஸோ த ஆன்சர் இஸ் 10 கிலோமீட்டர். ஓகேவா, இப்படி தான் நம்ம இந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ மேன் வாக்ஸ் 1 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் தென் ஹீ டர்ன்ஸ் டு சவுத் அண்ட் வெஸ்ட் டு வாக் 5 கிலோமீட்டர். அகெயின் ஹீ டர்ன் டு ஈஸ்ட் அண்ட் வாக் 2 கிலோமீட்டர். ஆஃப்டர் திஸ் ஹீ டர்ன்ஸ் டு நார்த் அண்ட் வாக் 9 கிலோமீட்டர். ஹவு ஃபேர் இஸ் ஹீ ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா, டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா, எவ்வளோ தூரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ 4 டைரக்ஷன்ஸ் நம்ம மேக் பண்ணினோம். 4 டைரக்ஷன்ஸை நோக்கி அவங்க கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்ட்டை நோக்கி ஒரு மேன் இருக்காங்க. அந்த மேன் ஈஸ்ட்டை நோக்கி 1 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. 1 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து டேர்ன் பண்ணுறாங்க. சவுத்தை நோக்கி 50 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. 50 ஆர் 5 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ அப்போ 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க சவுத்தை நோக்கி. நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, ஈஸ்ட்டை நோக்கி திரும்பியும் 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹி டர்ன்ஸ் டு நார்த்தை நோக்கி 9 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. இது வரையுமே நம்மளுக்கு எவ்வளோ வரும், 5 தான் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் 4னா அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே. ஓகே, இப்போ அங்கேருந்து இதுதான் எண்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ டாட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான டிஸ்டன்ஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ கீழே உள்ளதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும். ஓகேவா, ஸோ அப்போ 3 ப்ளஸ் இது வந்து ஒரு 2, இது வந்துட்டு ஒரு 1 அப்படின்னா அப்போ 3. ஓகேவா, ஸோ இது நம்ம ஏவாகவும் வச்சுக்கலாம், பியாகவும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஏவாக வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஏவோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பியோட வேல்யூவாக வச்சுக்கலாம். ஸோ பியோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 4 கிலோமீட்டர் வந்துடுது. சாரி 5 கிலோமீட்டர் வந்துடுது. ஓகே, அப்போ இது வந்துட்டு 4 கிலோமீட்டர் இல்லையா, அப்போ இதை வந்து நம்ம வந்து 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதை வந்துட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது அப்படின்னா 3 ஸ்கொயர் பண்ணுறோம், 9 கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு 16 கிடச்சிருது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 25 கிடச்சிது. இதை ஸ்கொயர் ரூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 5 கிடச்சிருது. ஸோ த ஆன்சர் இஸ் 5. ஓகேவா, பித்தாகரஸ் தியரமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா பேஸ்டு தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பேஸ்ட் ஆன் டிகிரி. ஆங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன டைரக்ஷன்ஸ் பார்த்தோம், அது நார்த்தா ஈஸ்டா வெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இது பார்த்தோம். இது வந்து டிகிரிஸை நோக்கி. ஓகேவா, இப்போ வந்துட்டு இந்த டைரக்ஷன் அந்த டைரக்ஷன்னு கொடுத்துருப்பாங்க இது வரையும் பார்த்ததெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ். ஓகேவா, பேஸ்ட் ஆன் டிகிரிஸை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ கொஷின்ஸ் இப்போ வந்துட்டு இங்கே ஆக்சுவலி இந்த டிகிரிஸை வச்சு போடணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த டிகிரிஸோட இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து நார்த்து, இது சவுத்து, நெக்ஸ்ட் இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஓகேவா, இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்தால் தான் நம்மளுக்கு 360 டிகிரி. ஸோ இதோடைய ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. இது அதாவது இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க, இது மொத்தமாக சேர்ந்தாதான் 360 டிகிரி. இதில் ஆஃப் இது மட்டும் அப்படின்னா அது 45 டிகிரியாக வந்துடும். இல்லை இது மட்டும் அப்படின்னா 90 டிகிரியாக வந்துடும். ஓகேவா, புரியுதா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுலேயும் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த டிகிரிஸை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இதில் டைரக்ஷன்ஸும் வரும், கார்டினல் டைரக்ஷன்ஸும் வரும். ஓகேவா, அதெல்லாம் என்னென்ன டிகிரி நோக்கி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இது வந்துட்டு 45 டிகிரி வந்துடும். நெக்ஸ்ட் இது வந்து 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதிலே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, கிளாக் வைஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா, ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நம்ம இதை போடணும். ஓகேவா,
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வந்துடும். அதாவது கிளாக் வைஸ்னால் நம்ம ஒரு டைரக்ஷனில் போடும், அதோடைய ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கொஷினை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். எ மேன் இஸ் ஃபேஸிங் சவுத்தை நோக்கி நிற்கிறாங்க. ஓகேவா, ஹி டர்ன் 135 degree in anti-clockwise direction and then 180 degree in clockwise direction. Which direction is facing now? ஓகே, இப்போ நீங்கள் நல்லா அதை நோட் பண்ணி பாருங்கள். என்ன அப்படி கேட்டிருக்காங்க, அது ஜஸ்ட் சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஓகே, ஸோ ஒரு மேன் வந்து சவுத்தை நோக்கி நிற்கிறாங்க. ஓகே, ஸோ சவுத்தை நோக்கி நிற்கிறாங்க, அங்கேருந்து டேர்ன் பண்ணி 135 டிகிரி. ஓகேவா, ஸோ 135 டிகிரி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணுறாங்க கிளாக் வைஸாக. ஓகேவா, ஸோ சவுத்தை நோக்கி நிற்கிறாங்க, அங்கேருந்து டேர்ன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த டைரக்ஷன்ஸில் போயிடுறாங்க. ஸோ 135 டிகிரி அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 டிகிரி அப்படின்னா இப்போ 90 டிகிரியையும் 45 டிகிரியும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், 135 டிகிரி. அப்போ இந்த டைரக்ஷன் தான், அப்போ இது 135 டிகிரி. ஓகேவா, ஸோ இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ சவுத்தை நோக்கி பார்த்துட்ருக்காங்க, திடீர்னு திரும்பி இந்த டைரக்ஷனில் போகிறாங்க, 135 டிகிரிக்கு போகிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அண்ட் தென் 180 டிகிரி இன் கிளாக் வைஸ். ஓகேவா, கிளாக் வைஸ் டைரக்ஷன் 180 டிகிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா கிளாக் வைஸ்னால் இதுக்கு ஆப்போசிட். ஓகேவா, அது ஆன்டி கிளாக் வைஸ், இது வந்து கிளாக் வைஸ், அப்போ இந்த சைடு வந்துடுது. ஓகேவா, அப்போ 180 டிகிரி இது. ஓகேவா, ஸோ இப்போ இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கொஷினை நம்ம ஆன்சர் பண்ணணும். விச் டைரக்ஷன் இஸ் ஃபேஸிங் நவ். இப்போ இது என்ன டைரக்ஷனை நோக்கி இருக்குன்னு கேட்டால் நம்மளுக்கு சவுத் வெஸ்ட்டு தான். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன், இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் ஃபேஸிங் ஈஸ்ட். நான் வந்து ஈஸ்ட்டை நோக்கி பார்த்துட்ருக்கேன், டக்குன்னு நான் என்ன பண்ணிடுறேன், ஐ டர்ன் 100 டிகிரி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ நான் வந்து ஈஸ்ட்டை பார்த்து தாங்க நின்றுட்டுருக்கேன். ஓகேவா, ஸோ ஈஸ்ட்டை பார்த்து நான் என்ன பண்ணுறேன், நின்றுட்டுருக்கேன். ஸோ ஈஸ்ட்டை பார்த்து நிற்கும் போது நான் என்ன பண்ணிடுறேன்னா டக்குன்னு நான் திரும்பி என்ன பண்ணிடுறேன், 100 டிகிரி திரும்பிடுறேன். ஓகே, நம்மளுக்கு 90 டிகிரி இவ்வளோ தான் தெரியும், நம்மளுக்கு 100 டிகிரினா அதை விட கொஞ்சம் பக்கத்தில் சைஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்படி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தென் 145 டிகிரி இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 145 டிகிரிக்கு நம்ம திரும்புகிறோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம எந்த டைரக்ஷன்ஸில் இருக்கோம், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம 5th பார்க்கக்கூடியது ஷேடோ பேஸ்டான கொஷின்ஸ் தான். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இதுவரையும் இந்த ஒரு டைப்பையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, இதுவரையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா எண்டிங் பாயிண்ட்டை அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ எண்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்க கொடுத்துருக்க டைரக்ஷன் மூலியமாக. பட் ஆனால் இதில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, அது வந்து ஃபஸ்ட்டு கொஷின், அதில் ஒரு மாடல் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு ஷேடோ பேஸ்டான கொஷின்ஸ், அதில் ஒரு மாடல் பார்த்துருவோம். செயின் பேஸ்டான கொஷின்ஸ், அதில் ஒரு மாடல் பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து ஃபைண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இதில் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக எங்கே போய் நிற்கிறாங்களோ அந்த எண்டிங் டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஸ்டார்டிங் டைரக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் நம்ம இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆஃப்டர் வாக்கிங் 6 kilometers ஐ டேர்ன்டு ரைட் அண்ட் கவர்ட். என்ன பண்ணிடுறேன், covered a distance of 2 kilometers, then turned left and covered what, 10 kilometers. In the end, I was moving towards the south. From which direction did I start my journey?
ஸோ அப்போ சவுத்தில் வந்து நிற்கிறேன். அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டேரக்ஷன்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நார்த்தில் இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த டேரக்ஷனும் எடுத்துக்கோங்க, நம்ம நார்த்துலேருந்து தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளுடைய அந்த இதுக்கு. ஓகேவா? அவங்க நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கல, ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத்துங்கிறது அவங்களோட எண்டிங் பாயிண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எண்டிங் பாயிண்ட்டோட டேரக்ஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட டேரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ சம்முக்கு போயிடலாம். என்ன அப்படின்னா 4 டேரக்ஷன்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்த்துலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நார்த்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அங்கேருந்து நம்ம 6 கிலோமீட்டர் வரணும். ஓகேவா? வந்து நம்ம என்ன பண்ணிடுறாங்க, அண்டு கவர்டை 2 கிலோமீட்டர் ரைட் எடுத்து 2 கிலோமீட்டர் எடுக்கிறாங்க. ஓகே, ரைட் எடுத்து 2 கிலோமீட்டர் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, அண்ட் டேர்ன் லெஃப்ட் எடுத்து என்ன பண்ணிடுறாங்க 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா? 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நான் எங்கேருந்து என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த கொஷின்ஸில் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. என்னென்னா நார்த்துலேருந்து தான் இவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவாக இருக்கும், நார்த்தாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம நார்த்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? நார்த்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ இந்த ஜேர்னியை அவங்க நார்த்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக போட்டோம், பட் ஆனால் அது உண்மையாலுமே நார்த்து சைடு தான். ஓகேவா? ஸோ எல்லா கொஷின்ஸுமே இதே மாதிரி வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இது வந்துட்டு ஒரு பேசிக் கொஷின்னால் இது நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு கொஷின்ஸ் தான். அப்போ இவங்க ஜேர்னியை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து தான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷேடோ பேஸ்டு கொஷின். ஓகேவா? ஸோ ஷேடோ பேஸ்டு அப்படின்னாலே நம்மளுக்கு சன்ரைஸ் எந்த சைடு, சன் செட் எந்த சைடுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ சன்ரைஸ் வந்து ஈஸ்ட் சைடு நடக்கும், சன் செட்டு வந்துட்டு வெஸ்ட் சைடு நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, இப்போ 4 டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 4 டைரக்ஷனில் சன்ரைஸ் வந்து எந்த சைடு ஆகும், ஈஸ்ட் சைடு ஆகும். ஓகேவா? அப்போ நார்த்து சைட்லேயோ இல்லை சவுத்து சைட்லேயோ இல்லை வெஸ்ட்டு சைட்லேயோ இல்லை ஈஸ்ட் சைட்லேயோ இல்லை வெஸ்ட் சைட்லேயோ எங்கே நின்னாலுமே அவங்களுக்கு எந்த சைடில் டைரக்ஷன் விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் தான் விழுகும். ஓகேவா? ஸோ வெஸ்ட் சைடில் தான் அவங்களுடைய டைரக்ஷன் விழுகும். ஓகே, ஸோ இதே மாதிரி என்னென்னா சன் செட் எந்த சைடு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ நார்த்து சைடில் நின்னாலோ சவுத்து சைடில் நின்னாலோ இல்லை வந்துட்டு ஈஸ்ட் சைடில் நின்னாலோ வெஸ்ட் சைடில் நின்னாலோ அவங்களுடைய ஷேடோ எந்த சைடில் விழுகும், ஈஸ்ட் சைடில் தான் விழுகும். ஓகேவா? ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சன்ரைஸ் வந்து வெஸ்ட் சைடில் நடக்கும். ஓகேவா? ஆனால் ஷேடோ எல்லாம் சன்ரைஸ் வந்துட்டு ஈஸ்ட் சைடு நடக்கும். ஓகேவா? அப்போ அவங்க ஷேடோஸ் எல்லாமே வந்துட்டு வெஸ்ட் சைடில் போகும். அதே மாதிரி ஈவினிங் சன் செட் ஆகும்போது அவங்களுடைய சன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் இருக்கும். அப்போ ஷேடோஸ் எல்லாமே ஈஸ்ட் சைடை போய் இருக்கும். ஸோ அப்போ இதே நண்பகல் 12 மணி இந்த மாதிரி உச்சி நேரத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் நம்மளுடைய ஷேடோ அப்படியே வெர்டிக்கல்னால இருக்கும். ஓகேவா? வெர்டிக்கலில் இருக்கிறனால ஷேடோ நம்மளுக்கு வராது. ஓகேவா? அப்போ அங்கே ஷேடோஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ ஷேடோஸை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த இதில் வந்து ஒரு சம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, one morning A and B were standing in a beach in Chennai with facing each other. A shadow fell exactly towards left hand side. Which direction was B facing? ஓகே, ஆக்சுவலி ஒரு மார்னிங். ஓகேவா? மார்னிங் நம்மளுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. மார்னிங் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன சைடு ஆகும், வெஸ்ட் சைடு தான். சன்ரைஸ் வந்துட்டு ஈஸ்ட் சைடு நடக்கும், ஷேடோஸ் வந்துட்டு வெஸ்ட் சைடு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஏவும் பியும் நிற்கிறாங்க, அதாவது ஃபேஸ் பார்த்து ஒருத்தர் ஃபேஸ் பார்த்து நிற்கிறாங்க. அப்போ ஏவோடைய
ஏவோடைய ஷேடோ வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது ஏ ஷேடோ ஃபெல் எக்ஸாக்ட்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அந்த ஷேடோ விழுகுது. அது என்ன டைரக்ஷன்னு நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா? பட் ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அது அவங்க கண்டிப்பாக இப்போ ஷேடோ வெஸ்ட் சைடில் தான் நின்றுருக்கும். ஓகேவா? அப்போ அது நார்த்தா, சவுத்தா, ஈஸ்டா, வெஸ்டா நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, விச் டைரக்ஷன் வாஸ் பி ஃபேஸிங். ஓகேவா? அப்போ பி எந்த டைரக்ஷனை பார்த்து நிற்கும் அப்படின்றாங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த டயக்ராமை நல்லா பாருங்களேன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த டயக்ராமை நல்லா பாருங்கள். இது வந்து நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஸோ இது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, சன்ரைஸ் ஈஸ்ட்டில் தான் நடக்குது சன்ரைஸ். ஓகே, அப்போ வெஸ்ட்டில் தான் அவனுடைய ஏவோடைய ஷேடோ விழுகும். ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்க இங்கே நின்னா நம்மளுக்கு ஷேடோ வந்துட்டு இந்த சைடு தான் விழுகும். ஸோ கிடையாது. ஸோ ஃபேஸ் பார்த்து நிற்கணும், அதாவது ஏவோடைய ஃபேஸ் பார்த்து நிற்கும் போது அவன் எந்த டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ சவுத் சைடு ஏ இங்கே நின்னா மட்டும்தான் வெஸ்ட் டைரக்ஷனில் நம்மளால் வாட் ஷேடோ விழுகும். அப்போ வந்துட்டு பி வந்து எங்கே நின்றுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்து சைடாக நின்றுருப்பாங்க. ஓகேவா? ஸோ நார்த்து சைடாக நின்றுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏயோடைய லெஃப்ட் ஹேண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா? ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது சன்ரைஸ் மூமெண்ட்டு தான். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக வெஸ்ட்டில் தான் விழுகும். ஓகே, ஸோ அவன் எந்த டைரக்ஷனில் நின்றுருப்பான் அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக ஒன்று போட்டு கணக்கு போடுறது தான். ஸோ அவன் அப்போ வந்து இந்த சைடு நின்றுருப்பான். ஓகேவா? பி இங்கே நின்றுருக்கும். அப்போ நார்த்து சைடில் நின்னால் தான் லெஃப்ட் ஹேண்டு சைடு, ஏவோடைய லெஃப்ட் ஹேண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா? ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பி இருக்கு. அப்போ அந்த பியோடைய டைரக்ஷன் எதை ஃபேஸ் பண்ணி நிற்குது அப்படின்னா நார்த். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த கொஷினை நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ரேராக தான் கேட்பாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு கேட்டாலும் நம்ம ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். செயின் பேஸ்டு கொஷின். செயின் பேஸ்டு கொஷின்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி, ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேவா? அப்போ பியோடைய வெஸ்ட்டில் தான் ஏ நிற்கிது இந்த மாதிரி. ஓகேவா? ஒரு செயின் பேஸ்டாக போயிட்டுருக்கும். நம்மளுக்கு இது கொஷின்ஸ் பார்க்க இன்னும் புரிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். எம் இஸ் நார்த் ஆஃப் என் அண்டு சவுத் ஆஃப் ஓ. ஓகே, ஸோ சி இஸ் நார்த் வெஸ்ட் ஆஃப் ஓ அண்ட் என் இஸ் நார்த் வெஸ்ட் ஆஃப் இசட். ஹூ இஸ் த ஃபார்த்தஸ்ட் சவுத்? அப்போ சவுத்துக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த லெட்ரு என்ன, அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கோங்களேன். M is the north of N. ஓகே, அப்போ என்னுடைய நார்த்தில் M இருக்காங்க. ஓகேவா? என்னுடைய நார்த்தில் M இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்டு சவுத் ஆஃப் ஓ. ஓகேவா? அப்போ ஓவோடைய சவுத்தில் எம் இருக்காங்க. ஓகேவா? ஓவோடைய சவுத்தில் எம் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் நார்த் வெஸ்ட் ஆஃப் ஓ. ஓகே, சி வந்துட்டு நார்த் வெஸ்ட் ஆஃப் ஓ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, என் இஸ் நார்த் வெஸ்ட் ஆஃப் இசட். அப்போ என்னுடைய நார்த் வெஸ்ட்டில் இசட் இருக்காங்க. அப்போ இங்கே தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் செயின் மாதிரி பேஸ்டாக போயிட்டுருக்கா? ஓகே, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு மொத்தமாக நம்மளால் செயின் போட முடியல, செயின் பேஸ்டு போட முடியல அப்படின்னா நம்ம ரெண்டு லெட்டராக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் இந்த கொஷினை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, அப்போ சவுத்தில் இருக்கக்கூடிய சவுத்துக்கு எது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஆன்சர் இசட்டு தான். ஓகேவா? இவங்க தான் சவுத்துக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான்
ஆன்சர். ஓகே, இசட்டு தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், டைப்ஸு, தென் வந்துட்டு டிகிரிஸு, ஆங்கிள்ஸு, பித்தாகரஸ் தியரம், இது எல்லாமே நம்ம டைரக்ஷன்ஸில் கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஓரளவு நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.